ஓம் நம சிவய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய 6ஆம் திருமுறை. இடம் திரு ஆனைக்கா. திருச்சிற்றம்பலம். முன்னானை தோல் போர்த்த மூர்த்தி தன்னை மூவாத சிந்தையே மனமே வாக்கே தன்னானையா பண்ணி ஏறினானை சார்தற்கு அறியானை தாதை தன்னை என்னானை கன்றினை என் ஈசன் தன்னை எரிநீர் திரையுகழும் காவிரி சூழ் தென்னானை காவானை தேனை பாலை செழுநீர் திரளை சென்று ஆடினேனே மருந்தானை மந்திரிப்பார் மனத்துளானை வளர்மதியம் சடையானை மகிழ்ந்து என் உள்ளத்து இருந்தானை இறப்பு இலியை பிறப்பிலானை இமயவர்த்தம் பெருமானை உமையாளஞ்ச கருந்தான மதக்களிற்றின் உரி போர்த்தானை கணமழுவாள் படையானை பழிகொண்டு ஊரூர் திரிந்தானை திரு ஆனைக்கா உளானை செழுநீர் திரளை சென்று ஆடினேனே முற்றாத வெண்திங்கள் கன்னியானை முன்னீர் நஞ்சுண்டு இமையோர்க்கு அமுதம் நல்கும் உற்றானை பல்லுயிர்க்கும் துணையானானை ஓங்காரத்து உள்பொருளை உலகம் எல்லாம் பெற்றானை பின்னிரக்கம் செய்வான் தன்னை பிரான் என்று போற்றாதார் புறங்கள் மூன்றும் செற்றானை திரு ஆனை காவுளானை செழுநீர் திரளை சென்று ஆடினேனே காராரும் கரைமிடற்று எம்பெருமான் தன்னை காதில் வெண்குலையானை கமல் பூங்கொன்றை தாரானை புலியதளின் ஆடையானை தானன்றி வேறொன்றும் இல்லா ஞான பேரானை மணியாரம் மார்பினானை பிஞகனை தெய்வ நான்மறைகள் பூண்ட தேரானை திரு ஆனைக்கா உளானை செழுநீர் திரளை சென்று ஆடினேனே பொய்யேதும் இல்லாத மெய்யன் தன்னை புண்ணியனை நன்னாதார் புறம் நீரு ஆக எய்தானை செய்தவத்தின் மிக்கான் தன்னை ஏறு அமரும் பெருமானை இடமான் ஏந்தும் கையானை கங்காள வேடத்தானை கட்டங்க கொடியானை கனல் போல் மேனி செய்யானை திரு ஆனை காவுளானை செழுநீர் திரளை சென்று ஆடினேனே கலையானை பரசுதர பாணியானை கணவயிர திரளானை மணிமாணிக்க மலையானை என் தலையின் உச்சியானை வார்த்தரு புன் சடையானை மயானம் மன்னும் நிலையானை வரியரவு நானா கோத்து நினையாதார் புறமெறிய வளைத்த மேரு சிலையானை திரு ஆனைக்கா உளானை செழுநீர் திரளை சென்று ஆடினேனே ஆதியனை எரிமணியின் ஓசையானை அண்டத்தார்க்கு அறிவு ஒண்ணாது அப்பால் மிக்க சோதியனை தூமறையின் பொருளான் தன்னை சுரும்பமரும் மலர்கொன்றை தொல்நூல் பூண்ட வேதியனை அறமுரைத்த பட்டன் தன்னை விலங்கு மலர் அயன் சிரங்கள் 5இல் ஒன்றை சேதியானை திரு ஆனைக்கா உளானை செழுநீர் திரளை சென்று ஆடினேனே மகிழ்ந்தானை கச்சி ஏகம்பன் தன்னை மறவாது கலல் நினைந்து வாழ்த்தி ஏத்தி புகழ்ந்தாரை பொன்னுலகம் ஆழ்விப்பானை பூதகண படையானை புறங்காட்டு ஆடல் உகந்தானை பிச்சையே இச்சிப்பானை ஒன் பவளத் திரளை என் உள்ளத்துள்ளே திகழ்ந்தானை திரு ஆனைக்கா உளானை செழுநீர் திரளை சென்று ஆடினேனே
நசையானை நால்வேதத்து அப்பாலானை நல்குரவும் தீப்பினி நோய் காப்பான் தன்னை இசையானை எண்ணிறந்த குணத்தான் தன்னை இடைமருதும் ஈங்கோயும் நீங்காது ஏற்றின் மிசையானை விரிகடலும் மண்ணும் விண்ணும் மிகு தீயும் புனலெறி காட்டு ஆகி 8 திசையானை திரு ஆனைக்கா உலானை செழுநீர் திரளை சென்று ஆடினேனே பார்த்தானை காமன் உடல் பொடியாய் வீழ பண்டு அயன்மால் இருவர்க்கும் அறியா வண்ணம் சீர்த்தானை செந்தழல் போல் உருவினானே தேவர்கள் தம் பெருமானை திறமுண்ணாதே ஆர்த்து ஓடி மலையெடுத்த இலங்கை வேந்தன் ஆண்மையெல்லாம் கெடுத்தவன் தன் இடர் அப்போதே தீர்த்தானை திரு ஆனைக்கா உலானை செழுநீர் திரளை சென்று ஆடினேனே. திருச்சிற்றம்பலம்.